நம்மை நேசிப்பவர்களிடம் கர்வத்தையும் நம்மை பற்றி கவலைப்படாதவர்களிடம் கர்வத்தையும் காட்டக்கூடாது. கூண்டு தங்கத்தால் செய்யப்பட்டாலும் வைரங்கள் பதிக்கப்பட்டாலும் அதில் இருக்கும் வரை நாம் சிறைப்பட்டவர்கள்தான். நெருங்கிய நண்பர்கள் என்று நினைத்தவர்கள் துரோகம் செய்யும்போது கோழை மனசோர்வடைகிறது. அதே சமயம் துணிச்சலான மனிதன் தங்கள் முக்காடுகளை கயற்றுவதில் மகிழ்ச்சி அடைகிறான். மேலும் வெற்றி பெற கடுமையாக போராடுகிறான். எங்களின் கண்ணீருக்கு யார் காரணம் என்றாலும் விலை கொடுக்காமல் யாரும் தப்ப முடியாது. நாம் இருக்கும் இடத்தை வைத்தே நாம் மதிக்கப்படுகிறோம். பார்வையால் உலகம் அறியப்படும். ஒவ்வொரு உரிமையின் பின்னும் ஒரு பொறுப்பு வருகிறது. எங்களிடம் தவணை முறையில் நீதியும் குறைந்த விலையில் அநீதியும் கிடைக்கும். மகிழ்ச்சி என்பது நாம் பெறும் உணர்வை பொறுத்தே, நமக்கு பின்னால் இருக்கும் உடைமைகளில் அல்ல. மகிழ்ச்சி என்பது நம் சம்பாத்தியத்தில் அல்ல, மனநிறைவை பொறுத்தது. இது என்ன வாழ்க்கை என்று கவலைப்படாமல் மகிழ்ச்சியாக வாழுங்கள். சில 1000 பேர் நம்மை விட சிறந்தவர்களாக இருக்கலாம், ஆனால் நாம் சில கோடிகளில் அங்கம் வகிக்கிறோம் என்பதை மறந்துவிடாதீர்கள். மகிழ்ச்சி என்பது நம் மனம் உருவாக்கும் ஒன்று. காலம் இருக்கும் வரை அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும். காலம் கடந்து எவ்வளவு தொந்தரவு செய்தாலும் யாரும் திரும்பி வரமாட்டார்கள். அவர்கள் விரும்பும் அளவுக்கு ஒன்றாக இருக்க முடியாது. ஏமாற்றுவது பரவாயில்லை, ஆனால் ஏமாற்றுவது பெரிய தவறு. ஏமாந்து போனால் அனுபவமும், ஏமாற்றினால் ஏதாவது ஒரு தண்டனையும் கிடைக்கும், நிச்சயம் கிடைக்கும். வயிறு நிறைந்த உணவுடனும் கண்கள் நிறைந்த உறக்கத்துடனும் உள்ளத்தை திறந்து பேசுவது மனிதனின் உண்மையான செல்வம். இன்று தேவையில்லாததை வாங்கினால் நாளை தேவையானதை விற்க வேண்டியிருக்கும். மாறாக எந்த ஒரு மேதையும் தெரியாத கேள்விகளுக்கு நேரம் சொன்னது போல் எளிதில் பதிலளிக்க முடியாது. அதிக அன்பு, அதிக நம்பிக்கை யாரிடமும் வேண்டாம். ஏனென்றால் இந்த காலத்தில் யாருடைய சுயநலமும் அவர்களுக்குத்தான். இந்த உலகம் பாதிக்கப்படுவது கெட்டவர்களின் வன்முறையால் அல்ல, நல்லவர்களின் மௌனத்தால் தான். செலவு அதிகமாக இருந்தால் கடன், மனம் தவறாக இருந்தால் தவறு மனிதனின் முன்னேற்றத்திற்கு பெரும் அச்சுறுத்தல். நீங்கள் எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் அங்கீகாரம் இல்லை. நீங்கள் எவ்வளவு காட்டினாலும் அங்கீகரிக்கப்படாத அன்பு ஒருபோதும் வீணாகாது. வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் நடந்து சிலரது மனநிலையின் உண்மைத்தன்மை வெளிவருவது நல்லது. முதலில் வலி கொடுத்து வாழ்நாள் முழுவதும் சந்திக்க வேண்டிய வலிகளை நீக்கிவிடுகிறார்கள். ஒரு மனிதனை அன்புடன் பார்த்தால் அவன் செய்யும் தீமை கூட நல்லதாகவே தெரியும். ஆனால் பொறாமை கொண்டவன் எல்லாவற்றையும் செய்தால் அது தீயதாகவே நமக்கு தெரியும். நாம் பார்ப்பதில் எதுவுமே இருக்கிறது. அது கஷ்டமாக இருந்தாலும் பிடிக்கும். நாம் நல்லது செய்தாலும் அவர்கள் அதையே சொல்கிறார்கள் என்பதற்காக உங்கள் புன்னகையை பறிக்காதீர்கள். அப்படிப்பட்டவர்களை நினைத்து உங்கள் மகிழ்ச்சியை பறிக்காதீர்கள். சிலரது பாவங்களும் பழிக்கப்படுகின்றன. விவசாயி சில வருடங்கள் காத்திருந்து அறுவடை செய்தால் கடவுள் பாவத்தை அறுவடை செய்கிறார். உங்களை சுற்றி ஏற்கனவே இருப்பவர்களை பற்றி சிந்தியுங்கள். கிடைக்காததை விரும்பாதே. உனக்கு பிடித்ததற்காக பாடுபடாதே. உனக்கு பாடுபடுபவர்களை மறக்காதே. உன்னை நேசிப்பவர்களை கைவிடாதே. நீங்கள் உணர்ச்சி வசப்படும் போதெல்லாம் பின்னர் நீங்கள் மற்றவர்களால் பயன்படுத்தப்படுவீர்கள், விளையாடுவீர்கள் மற்றும் கட்டுப்படுத்தப்படுவீர்கள். நாம் தவறு என்று வாதிடுவது தவறான பாதையில் செல்கிறோம் என்று அர்த்தம். நேசிப்பவை எல்லாம் சிரமத்துடன் கண்டுபிடிக்கப்படுகின்றன. கடினமானவை அனைத்தும் அன்பில் தொடங்குகின்றன. பணம் மனிதனுக்கு பலத்தையும் தைரியத்தையும் தருகிறது. ஆனால் எவ்வளவு சம்பாதித்தாலும் அது அவனுக்கு திருப்தியை தருவதில்லை. நம்முடைய பொறுப்புகளை நினைவுபடுத்தவும் நம்மை குணப்படுத்தவும் நிச்சயம் பயம் தேவை. மனிதனின் பலத்திற்கும் பலவீனத்திற்கும் காரணம் பந்தம்தான். சில நேரங்களில் முறைகளை மாற்றுவதன் மூலம் மட்டுமே விஷயங்கள் மாறுகின்றன. ஒரு விதை நிலத்தை உடைத்து செடியாக வளரும்போது எந்த சத்தமும் இல்லை. ஆனால் அதே செடி தரையில் விழும்போது அது பெரிய சத்தத்தை எழுப்புகிறது. இலையுதிர் காலத்தில் சத்தம் இருக்கலாம், ஆனால் எழுச்சியில் அமைதியாக இருங்கள். கற்றலை ஒருபோதும் நிறுத்தாதீர்கள், ஏனென்றால் வாழ்க்கை எப்பொழுதும் எதையாவது கற்றுக் கொடுக்கிறது. எதை பற்றியும் அதிகம் நினைக்காதே, உன்னை பற்றி யோசி. நம்மை நாமே கேள்வி கேட்டால்தான் நம் தவறுகளை அடையாளம் கண்டு திருத்த முடியும். கோபம் என்பது பிறர் மீது வீசும் முன் நம்மை எரிக்கும் நெருப்பு போன்றது.
நினைவில் கொள்ளுங்கள், சம்பாதிப்பதில் உங்களை இழக்காதீர்கள். ஏனென்றால் கடந்த நாட்களை வாங்கும் அளவுக்கு உலகில் பணக்காரர்கள் யாரும் இல்லை. எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்று தீர்க்க தரிசனங்களை கேட்க வேண்டிய அவசியமில்லை. நம் வாழ்வில் அனுபவங்கள் போதும். கடன், பழிவாங்கல், நோய் இந்த மூன்றும் இல்லாமல் குடிசையில் வாழும் உண்மையான கோடீஸ்வரன். தனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைக்காதவர்கள் ஒன்று தெரிந்தாலும் தன்னை பற்றி உயர்வாக நினைத்து கொண்டு அறியாமையில் வாழ்கிறார்கள் என்பது நம்மில் பலருக்கும் தெரிந்த விஷயம். வாழ்க்கையில் காயம் மற்றும் காயம் ஏற்படும் போது மட்டுமே நாம் கற்றுக்கொள்ள முடியும். செல்வத்தை விட அறிவு சிறந்தது. ஏனென்றால் செல்வம் நம்மை காப்பாற்றுகிறது, ஆனால் அறிவு நம்மை காப்பாற்றுகிறது. கடவுள் இல்லை என்று பலர் கூறுகிறார்கள். ஆனால் நீங்கள் உண்மையில் கடவுளை காண விரும்பினால் கஷ்ட காலங்களில் உங்களுக்கு உதவுபவர்கள் ஒவ்வொருவரும் கடவுள்தான். பொறுமை என்பது நெருப்பின் தீப்பொறி போன்றது. அது தொடுபவர்களை எரிக்கிறது. சம்பாதிக்காதே. கடன் சம்பாதிக்காதே. அஜீரணத்தை கழிக்காதே. கெட்டவர்களின் பார்வையில் புத்திசாலித்தனம் என்பது நல்லவர்களின் பார்வையில் தவறுகள் நடக்கும் சூழ்நிலைகளை தவிர்ப்பது. இறக்கைகள் நனைந்தால் பறவைகள் பறக்காது, ஆனால் மழை வருவதை பறவைகள் விரும்புவதில்லை. ஒவ்வொரு காயத்தையும் நினைவில் வைத்தால், ஒவ்வொரு காயத்தையும் பாடலாக மாற்றினால் அது வலி. ஏனென்றால் முல்லை மிதிக்க கால் அங்கேயே இருக்காமல் இன்னும் கவனமாக நடக்க ஆரம்பிக்க வேண்டும். அவர் மிகவும் பொறாமை கொண்டவர். தன்னை நினைத்து வருந்துகிறார். எவ்வளவு செய்தாலும் திருப்தி அடையாதவன், கோபம் அதிகம் உள்ளவன், எல்லாவற்றிலும் சந்தேகம் உள்ளவன், எல்லாவற்றுக்கும் பிறரை சார்ந்து இருப்பவன். இந்த 6 பேரும் எப்பொழுதும் துக்கத்தில்தான் இருக்கிறார்கள். கூர்மை குறைந்த மண்ணில் பயிர்கள் வளராது. நம்பிக்கையில்லாத மனிதனுடன் உறவு நிலைக்காது. வாழ்க்கையில் ஒருவரை பார்த்து பயந்து வாழாதீர்கள். ஒருவரை தாழ்த்தி பேசாதீர்கள். உங்களை தாழ்த்தி பேசுபவர்களுக்காக காத்திருக்காதீர்கள். மரணத்திற்கு எதிராக நில்லுங்கள், ஆனால் மதிப்பில்லாத இடத்தில் இருக்காதீர்கள். உங்கள் சுயமரியாதையை இழிவுபடுத்தாதீர்கள். உங்கள் வாழ்நாள் முழுவதையும் வீணாக்காதீர்கள். நீங்கள் சொல்வது சரியாக இருக்கலாம், ஆனால் சில சமயம் மற்றவர்கள் சொல்வதும் உண்மையாக இருக்கும். என்ன நடந்தாலும் ஏமாந்து விடாதீர்கள். சில சூழ்நிலைகளும் நிகழ்வுகளும் நம்மை அறியாமலேயே நமக்கு வேலை செய்கின்றன. எல்லாம் நமக்கு நல்லது என்று நினைத்தால் மனம் அமைதியாக இருக்கும். சகிக்கிறவர்களை விரக்தியில் இருப்பவர்கள் போல் ஆக்காதீர்கள். ஆரம்பத்தில் யாராலும் பொறுத்து கொள்ள முடியாது என்பதுதான் உண்மை. நீங்கள் ஒரு விளக்கை கொண்டு கோபப்பட்டால் அது இருட்டாகிவிடும். சாலை சரியில்லாத போது எவ்வளவு வேகமாக சென்றாலும் சரி, நன்றாக இருக்கும்போது ஒவ்வொரு சிறு அடியும் சரியான இலக்கை நோக்கி அழைத்துச் செல்லும். கடந்த காலம் நினைவில் இருக்காது, ஆனால் அவமதிக்கப்பட்டவர்களின் வார்த்தைகள் எப்பொழுதும் நினைவில் இருக்கும். ஒரு முறை உடைந்துவிடும் வரை எந்த பிணைப்பையும் இழக்காதீர்கள். எவ்வளவு வலிமையான பந்தமாக இருந்தாலும் அதை மீண்டும் இணைப்பது கடினம். ஒரு சிறிய விளக்கு இருளை விரட்டுகிறது. ஒரு சிறிய படகு கடலில் சிக்கி தவிக்கும் மனிதனை கரைக்கு கொண்டு வருகிறது.